இது அதாவது முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ரஹ்மத்தை வந்து விளங்கிக் கொள்வதற்கு முடிந்த ஒரு சுருக்கமான ஒரு செய்தி. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இறைவன் எனக்கு சொன்னான் என்று சொல்கிறார்கள். யா இபாதி, இறைவன் சொல்லுகிறான், எனது அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா ததாலமு. நான் அநியாயம் செய்வதை எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். வேற யார் இறைவனுக்கு ஹராமாக? வேற ஒருவரும் என்ன செய்யலாது. யாரு ஹராமாக? இறைவன் நினைச்சா என்ன செய்வான்? அதை செய்வான். வஷம்சி வதுஹாஹா நாங்க ஓதுறோம். அதுல கடைசி என்ன வசனம்? ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா வலா யகாஃபு உக்பாஹா. இறைவன் அவர்களுக்கு பெரிய அழிவை கொடுத்தான். அவர்களை அப்படியே என்ன செஞ்சிட்டான்? அதாவது இந்த செம்மைப்படுத்தி விட்டான், முடிச்சு தரைமட்டமாக்கி விட்டான். இதன் முடிவுகளை பற்றி இறைவன் பயப்படுவது கிடையாது. வலா யகாஃபு உக்பாஹா. முடிவுகளை பயப்படுற மனிதன் எவ்வளவு பெரிய சின்ன ஒரு முடிவு என்ன செய்வான்? பயப்படுவான். இறைவன் முடிவுகளை என்ன செய்வதில்லை? பயப்படுவதில்லை. அப்ப ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, நானே எனக்கு அநியாயத்தை ஹராமாக்கி இருக்கிறேன். வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா, அதை